வணக்கம் நண்பர்களே. நீங்க என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செய்தாலும், ஓடிப்போய் உதவிகள் செய்தாலும், உங்களை மட்டும் மிகவும் சாதாரணமா நினைக்கிறாங்களா? உதாசீனப்படுத்துகிறார்களா? ஆனால் அதே நேரத்துல ஒரு சில பேர் செய்யும் சாதாரண உதவிகள் கூட பெரியதாக பேசப்படுகிறதா? நீங்கள் சொல்ல வருவது சரியானதாக இருந்தாலும் கூட மற்றவர்கள் அதனை குறுக்கிட்டு உங்களை பேச விடாமலோ அல்லது முக்கியத்துவமும் தராமலோ விட்டதுண்டா? இது போன்று மற்றவர்கள் நம்மை சாதாரணமாகவோ துச்சமாகவோ நினைக்கும் போது உங்கள் மனம் வேதனைப்பட்டிருக்கிறதா? இது ஏன் நடக்கிறது? நம்மை ஏன் இப்படி நினைக்கிறார்கள்? நாம் செய்யும் தவறுதான் என்ன? உண்மை என்னவென்றால், இந்த உலகில் நல்ல குணங்கள் பலவீனமாக பார்க்கப்படுகின்றன. கூப்பிடும் போதெல்லாம் ஓடிப்போய் நிற்கும் அந்த நல்ல குணத்திற்கு இங்கே கொடுக்கப்படும் மதிப்பு குறைவுதான். மேலும் தங்கள் கருத்தை தன்னம்பிக்கை இல்லாமல் உறுதியாக முன்வைக்க தெரியாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள். நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்வதை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உங்களின் பேச்சுக்கு மரியாதை தருவார்கள். உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள நினைப்பார்கள். உங்களின் மதிப்பை உயர்த்துவது என்பது அதிக மரியாதை பெறுவது. அனைவரும் உங்களின் பேச்சை கேட்பார்கள், மதிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள், உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் மரியாதை என்றால் இதுதான் என்று வியப்பார்கள். உங்களை அவமானப்படுத்த அல்லது கேலி செய்ய பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. மக்கள் எவரும் சாதாரணமாக ஒருவருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. ஒவ்வொருவரும் மற்றவரை முந்திச் செல்ல துடிக்கிறார்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவராக இருக்க விரும்பவில்லை. இதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிகிறார்கள். அது வெளிவேஷமாக இருக்கலாம், போலி தன்னம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கலாம். இந்த கால ஓட்டத்தில் அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் அல்லது தங்களை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். உங்களோடு இருக்கும் நண்பர்கள் கூட உங்கள் பேச்சுக்களை அலட்சியப்படுத்துவதை கண்டிருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறொருவரின் பேச்சை கவனத்துடன் கேட்பதை பார்த்திருப்பீர்கள். இதை பார்க்கும்போது கடினமாக இருக்கும். அப்படியானால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் பேச்சை கவனமாக கேட்க, நம் மதிப்பை உணர, நம் இருப்பை அலட்சியப்படுத்தாமல் மதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு ஆளுமையை நீங்களே வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன் மதிப்பை தானே உயர்த்தி கொள்ளாதவனை இந்த சமூகம் ஒருபோதும் மதிப்பதில்லை என்கிறார் சாணக்கியர். சாணக்கியரின் இந்த போதனைகள் உங்களின் சிந்திக்கும் திறனை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பார்வையையும் இது மாற்றும். இவற்றை உங்களின் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தினால் மக்கள் உங்களுக்கு மரியாதை அளிப்பார்கள் என்று உறுதியாக நம்புங்கள். அனைவரும் உங்கள் பேச்சை கவனமாக கேட்பார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள். வாருங்கள் நண்பர்களே, நம்மை செதுக்கிக் கொள்ள, உயர்த்தி கொள்ள சாணக்கியரின் 10 விலைமதிப்பற்ற நீதிகளை இன்று கற்றுக்கொள்வோம். விதி 1: இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் மீண்டும் மீண்டும் தங்கள் சொந்த நலனுக்காக உங்களிடம் உதவி கேட்கும் போது இல்லை என்று சொல்லுங்கள். அவர்கள் பாவம் கோபப்படுவார்கள் அல்லது உறவு பாதிக்கப்படும் என்று நினைத்து நீங்கள் உதவிகள் செய்யலாம். ஆனால் அதையே அவங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் செய்யும் உதவி கண்டிப்பாக உதவியாக இருக்குமா என்று நினைத்து பாருங்கள். இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் அல்லது தள்ளி போடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. உறவு பாதிக்கப்படுமோ என்று மற்றவர்களின் பேச்சுக்கு ஆம் என்று தலையசைக்கலாம். ஆனால் இங்கேதான் உங்களுடைய மரியாதை குறைய தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் தேவைகளை விட்டுவிட்டு, உங்கள் வேலையை விட்டுவிட்டு மற்றவர்களின் வேலைகளுக்காக ஓடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு உதவும் ஒரு பயன்படுத்தப்படும் பொருளாக மட்டுமே தெரிவீர்கள். நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் உங்களின் இருப்பு எளிதாக கிடைப்பதால் மெல்ல மெல்ல உங்கள் மரியாதையை குறைக்கிறது. நீங்கள் உதவுவது பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு முறையும் சிந்திக்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதுதான் பிரச்சனை. பல சமயங்களில் உங்கள் வேலை, உங்கள் இலக்குகள், உங்கள் குடும்பம் என அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லை என்று சொல்ல தெரியாத ஒரே காரணத்திற்காக நீங்கள் மற்றவர்களின் பின்னால் ஓடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் வரம்புகளை நிர்ணயிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை மனிதனாக மதிக்காமல் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே நினைப்பார்கள். பணிவு கொள்ளுங்கள். ஆனால் அளவுக்கு மீறிய பணிவு என்பது ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும். நீங்கள் எப்போதும் பணிந்தால் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு முதலில் கற்றுக் கொடுத்தது இல்லை என்று சொல்வதைத்தான்.
எந்த ஒரு செயலும் நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் அது மந்திரிகளின் கருத்தோ மக்களின் வேண்டுகோளோ, ஏன் தன்னுடைய குருவின் கருத்தாக இருந்தாலும் கூட அதனை கூட எவ்வாறு மறுப்பது என்று கற்றுக் கொடுத்தார். சந்திரகுப்தர் அனைவரின் பேச்சையும் கேட்டிருந்தால் அவர் ஒருபோதும் சிறந்த பேரரசனாக ஆகியிருக்க முடியுமா? அனைவரையும் திருப்திப்படுத்தும் ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளன் அல்ல. சரியானதை தேர்ந்தெடுத்து தவறானதை நிராகரிப்பவனே நல்ல ஆட்சியாளன். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களின் வாழ்க்கையும் இது போலத்தான். இந்த உலகம்தான் அரசவை, நீங்கள்தான் அதில் அரசர். நீங்கள் அனைவரது முன்னிலையிலும் குனிந்து குனிந்து ஆம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் உங்களை மதிக்காமல் போய்விடுவார்கள். உறவுகளில், அலுவலகத்தில், நண்பர்கள் மத்தியில், இப்படி எல்லா இடங்களிலும் இந்த இல்லை என்ற வார்த்தை தேவைப்படுகிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டுகிறீர்கள். அது எனது நேரமும் விலை மதிப்பற்றது என்பதை சொல்லாமல் சொல்கிறது. நான் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியவன் அல்ல என்று மற்றவர்களுக்கு உணர்த்துகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் ஆம் என்று சொல்வதால் நீங்கள் நல்லவர் ஆகிவிட மாட்டீர்கள். பலவீனமானவராக தான் ஆகிறீர்கள். பலவீனமான மனிதனை இந்த உலகம் மதிப்பதில்லை. எனவே உங்கள் மரியாதையை உருவாக்க நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் முதலில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்பது ஒரு வார்த்தை அல்ல, இது உங்கள் சுயமரியாதையின் முதல் காப்பு. இரண்டாவது விதி, தேவைப்படும் போது மட்டுமே பேசுங்கள். அதிகமாக பேசுவது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவைக்கு அதிகமாக பேசுபவர் தன் வார்த்தைகளின் மதிப்பை இழக்கிறார். உங்களிடம் கேட்காமல் நீங்களே உங்களின் கருத்தை சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் ஏதோ பேசுவதற்காக மட்டுமே பேசுகிறார் என்று நினைப்பார்கள். உங்களின் சரியான கருத்திற்கு, முடிவிற்கு மதிப்பு இருக்காது. இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போது பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பான் என்றுதான் நினைப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் பேச்சை, உங்கள் வாதத்தை சிந்தித்து சரியான நேரத்தில் வைக்கும்போது மதிக்கப்படும். உங்கள் பேச்சு கேட்கப்படும். நீங்கள் பேசுங்கள், ஆனால் தேவைப்படும் போது மட்டுமே பேசுங்கள். அதுவும் கேட்பவரின் இதயத்திலும் மனதிலும் நேரடியாக பதியும்படி பேசுங்கள். குறிப்பாக பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளை சக்தி வாய்ந்ததாக பேசுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வார்த்தையின் மதிப்பு குறைந்துவிடும். சில நேரம் இவன் பைத்தியக்காரன், இப்படித்தான் எதையாவது உளறிக்கொண்டே இருப்பான் என்று நினைப்பார்கள். நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மௌனமாக இருந்து உண்மையிலேயே தேவைப்படும் போது மட்டுமே பேசினால் உங்கள் மௌனம் கூட உங்களை சுற்றி இருப்பவர்களை சிந்திக்க வைக்கும். அது நீங்கள் பேசுவதை கவனமாக கேட்க வைக்கும். கேட்காமல் ஆலோசனை கூறுவது முட்டாள்களின் அடையாளம் என்று சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியர் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஒவ்வொரு முறையும் சபையில் பேசிக்கொண்டே இருந்திருந்தால் அவரது பேச்சை யாரும் தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர் பேசும் பொழுது முழு அரசவையே அமைதியாகிவிடும். மக்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் கருத்தை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில் வரும் பழக்கம் அல்ல, இதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் ஒரு முறை நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டால் உங்கள் மௌனம் கூட உங்கள் பலமாக மாறும். எல்லா நேரமும் பேசுபவர் மக்களின் வாயில் இருப்பார், இதயத்தில் இருக்க மாட்டார். சரியான சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு பேசுபவர்களே மக்களின் இதயத்தில் இடம் பெறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் மரியாதையை உருவாக்க நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். என்ன பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், ஏன் பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுங்கள். மூன்றாவது விதி, உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகில் நீங்கள் மதிக்க வேண்டிய முதல் நபர் நீங்கள்தான். உங்களுக்கான மரியாதை உங்களிடமிருந்தே தொடங்குகிறது. உங்களின் முக்கியத்துவத்தை நீங்களே புரிந்து கொள்ளாதவரை இந்த உலகம் உங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்காது. நாம் மற்றவர்களை மகிழ்விப்பதிலும் மற்றவர்களுக்காக எதையாவது செய்வதிலுமே மூழ்கிவிடுகிறோம். அதனால் தங்கள் சொந்த மதிப்பையே மறந்து விடுகிறோம். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது உலகம் உங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கும். உங்களை நீங்களே மதிக்க வேண்டும் என்பதன் உண்மையான அர்த்தம் உங்களை நீங்களே நேசிப்பது மட்டுமல்ல, மாறாக உங்கள் முயற்சிகளுக்கு மதிப்பளிப்பது. உங்களின் உழைப்பு, உங்களின் இலக்கு, உங்களின் ஒழுக்கம், இவை அனைத்தின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதாகும். உங்களின் மன உறுதி மற்றும் உழைப்பை
நீங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மற்றவர்களும் அவற்றை அங்கீகரிப்பார்கள். நீங்களே அவற்றை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கும் அவை பயனற்றதாக தோன்றும். எனவே நீங்கள் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் வேலையை நீங்களே பெருமையாக நினைக்கும் போது மட்டுமே இது நடக்கும். சாணக்கிய நீதி கூறுவது இதுதான். தன் மீதான நம்பிக்கையே ஒரு மனிதனை மகத்தானவனாக்குகிறது. உன்னை நீயே ஒரு பெரியவனாக நினைக்கவில்லை என்றால் உன்னை பெரியவனாக மாற யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். எனவே நண்பர்களே, மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் உங்க பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் நீங்கள் முதலில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிறிய வேலையை கூட சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதில் முழுவீச்சில் செயல்படுங்கள். அப்போது பாருங்கள், இந்த உலகம் தானாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும். நீங்கள் உங்கள் சொந்த கால்களில் எழுந்து நின்றால் இந்த உலகம் தானாகவே தலைவணங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 4வது விதி, மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பதை நிறுத்துங்கள். தவறு செய்வது மனித இயல்பு. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு தருணத்தில் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் மன்னிக்கவும் என்ற வார்த்தையை சொல்லும்போதுதான் வித்தியாசம் உண்டாகிறது. நீங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஒவ்வொரு அற்பமான தவறுக்கும் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எதிரில் இருப்பவர் என்ன நினைப்பார்? இந்த நபர் பொறுப்பற்றவர் அல்லது தனது பொறுப்பு அவருக்கு தெரியவில்லை என்றுதானே நினைப்பார்கள். உங்களின் இந்த மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் பழக்கம் மக்களின் பார்வையில் உங்களை பலவீனமானவர், பொறுப்பற்றவர் என்ற உணர்வை ஏற்படுத்திவிடும். நீங்கள் அடிக்கடி மன்னிக்கவும் என்று சொல்லும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கும் மதிப்பே இல்லாமல் போய்விடும். பின்னர் மெல்ல மெல்ல நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் மதிப்பே இருக்காது, உங்களுக்கான முக்கியத்துவமே இல்லாமல் போய்விடும். எனவே ஒருமுறை மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்கள் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது அவசியம். மாற்றம் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் வெளிப்படுகிறது. மக்கள் உங்கள் மன்னிப்பை அல்ல, உங்கள் திருத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். சாணக்கிய நீதி சொல்வதும் இதுதான். தவறு செய்வது பெரிய குற்றம் அல்ல, ஆனால் அதை நிறுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்துவிட்டு மன்னிப்பை கேட்பதுதான் பெரிய தவறு. எந்த ஒரு வேளையிலும் தவறு நடந்தால் ஒரு முறை மன்னிப்பு கேளுங்கள், ஆனால் மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள். மன்னிக்கவும் என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு பொறுப்பு. அதை வாய் வார்த்தையால் மட்டும் சொல்லாதீர்கள், உங்கள் நடத்தையாலும் நிரூபியுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு உங்களை திருத்திக் கொண்டதை பார்க்கும்போதுதான் மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பதால் உங்கள் தவறு சிறியதாகிவிடாது, உங்கள் மேல் உள்ள மதிப்புதான் சிறியதாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 5வது நீதி, எதை செய்தாலும் மனதார செய்யுங்கள். இந்த உலகில் அனைவருமே ஏதாவது ஒரு செயலை செய்கிறார்கள். சிலர் படிக்கிறார்கள், சிலர் வேலை பார்க்கிறார்கள், சிலர் இயந்திரங்களை உருவாக்குகிறார்கள், சிலர் கலையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எங்கே வித்தியாசம் வருகிறது? மனதிலிருந்து செய்யப்படும் செயலே வேலையே வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. நீங்கள் ஒரு வேலையை வெறும் கட்டாயத்தின் பேரில் செய்யும்போது அதன் தாக்கம் உங்கள் முகத்தில் மட்டுமல்ல, உங்கள் முழு ஆளுமையிலும் தெரிய ஆரம்பிக்கும். அது வெறும் வேலையாக இருப்பதில்லை, அது உங்கள் அடையாளமாக மாறும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் ஞானமே உங்கள் கடமை என்ற எண்ணத்துடன் படியுங்கள். நீங்கள் வங்கியில் வேலை செய்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நிறைவு செய்யுங்கள். நீங்கள் எதையும் மனதிலிருந்து செய்யும் போதுதான் அது வெறும் வேலையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும். மக்கள் உங்கள் முடிவுகளை மட்டும் பார்ப்பதில்லை, உங்கள் ஆற்றலையும் உணர்கிறார்கள். நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கும் போது மக்கள் உங்களோடு இணைவார்கள். நீங்கள் மனதார உங்கள் வேலையை விரும்பும் போது மக்கள் உங்களை மனதார விரும்புவார்கள். நீங்கள் உங்கள் வேலைக்கு மரியாதை கொடுக்கும் போது உலகமும் உங்களுக்கும் மரியாதை கொடுக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் ஆர்வம், உங்கள் உணர்வுகளை உங்களின் வேலையில் வெளிப்படுத்துங்கள். சாணக்கியர் நீதி சொல்வதும் இதுதான். ஒரு வேலையை முழு மனதுடன் செய்யுங்கள், இல்லென்றால் செய்யாதீர்கள். அரைகுறை மனதுடன் செய்யப்படும் வேலை ஒரு பலனையும் தராது, மரியாதையையும் தராது. எனவே நண்பர்களே, மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் செய்ய வேண்டும். உங்கள் வேலையே உங்களின் அடையாளமாக இருக்கும். நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்களோ அப்படியே மக்கள் உங்களை அடையாளம் காண்பார்கள். எனவே எதை செய்தாலும் மனதார செய்யுங்கள், இல்லை என்றால் செய்யாதீர்கள். 6வது விதி, மௌனம். மௌனம் ஒரு நல்ல குணம், அதை சரியாக பயன்படுத்துங்கள். மௌனமாக இருப்பது ஒரு பெரிய கலை. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அது இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும்.
முட்டாள்களுக்கு மிகவும் சிறந்த பதில் நீங்கள் அமைதியாக இருப்பது என்று நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். இது முற்றிலும் உண்மைதான். ஆனால் இது நீங்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்களை சந்திக்கும் போதுதான் சரியாக இருக்கும். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் தான் பிரச்சனை. எல்லோருக்கும் பேச தெரியும். ஆனால் எங்கே எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும் என்ற புரிதல் மிகச்சிலருக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கும். மௌனம் ஒரு பலம். ஆனால் அந்த பலம் எப்பொழுது எங்கே எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே வேலை செய்யும். இங்கே மக்கள் பெரும்பாலும் இதை ஒரு பயம் அல்லது பலவீனத்தின் அடையாளம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது பொறுமை, புரிதல் மற்றும் தன்னடக்கத்தின் மிக முக்கியமான அடையாளம். சில சமயங்களில் நம்மை நிரூபிப்பதற்காக நாம் காரணமின்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் நம் நேரம் வீணாவது மட்டுமல்லாமல் நம் பிம்பமும் பலவீனம் அடைகிறது. மறுபுறம் நீங்கள் சரியான நேரத்தில் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் மக்கள் உங்கள் தீவிரத்தன்மை, உங்கள் சிந்தனை மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை மதிக்க தொடங்குவார்கள். உங்கள் மௌனம் மக்களை சிந்திக்க வைக்கும். ஏனெனில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் என்று எல்லோர் கவனமும் உங்கள் மேல் குவியும். அங்கிருந்துதான் உங்கள் மதிப்பு உருவாக தொடங்கும். சாணக்கியர் மிக குறைவாக பேசக்கூடியவர். அவர் ஒருபோதும் காரணமின்றி, நோக்கமின்றி எதையும் பேசுவதில்லை. அவசியமான மற்றும் தீர்க்கமானவற்றை மட்டுமே பேசினார். நண்பர்களே, மௌனமாக இருப்பது பலவீனம் அல்ல. இது உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் மன வலிமையை காட்டும் ஒரு குணம். இது உங்களை கூட்டத்திலிருந்து தனித்து காட்டுகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக பதிலளிப்பதை நீங்கள் நிறுத்தினால், பேசுவதற்கு முன் இது அவசியமா என்று சிந்தித்தால், மக்கள் தாமாகவே உங்களை மதிக்க தொடங்குவார்கள். மௌனம் ஒரு மொழி. இந்த மொழியை புரிந்து கொள்பவர்களே உலகில் முன்னேறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதை கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரியான நேரம் வரும்போது அதை பயன்படுத்துங்கள். உங்கள் மௌனம் கூட இந்த உலகிற்கு ஒரு செய்தியாக மாறும். 7வது விதி, நேர்மறையான அணுகுமுறையை பின்பற்றுங்கள். பலர் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் நண்பர்களிடம், சில நேரங்களில் உறவினர்களிடம், சில நேரங்களில் சமூக ஊடகங்களில் கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இதற்கு தீர்வு கிடைக்கிறதா? ஆரம்பத்தில் மக்கள் உங்களுக்கு உதவ முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லும்போது எதிரில் இருப்பவர்கள் சோர்வடைவார்கள். ஒரு முறை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்வது புத்திசாலித்தனம். ஆனால் 100 முறை சொல்வதால் என்ன ஆகும்? இவருக்கு பிரச்சனைகளை மட்டுமே சொல்ல தெரியும் என்று மக்கள் நினைக்க தொடங்குவார்கள். பின்னர் மெல்ல மெல்ல மக்கள் உங்களை விட்டு விலகத் தொடங்குவார்கள். ஆனால் அதுவே நீங்களே உங்கள் வாழ்க்கையின் சவால்களை ஒரு நேர்மறையான அணுகுமுறையுடன் எதிர்கொண்டால் பிரச்சனை வந்தது போலவே போகும். உங்களை ஒரு வலுவான மனிதனாக மாற்றும். இந்த உலகில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சவால்கள் இருக்கும். ஒருவருக்கு பணப்பற்றாக்குறை, ஒருவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒருவருக்கு வேலையில் என்று ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், மனிதன் இந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் நேர்மறையான சிந்தனை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் விதி கெட்டது என்று எதிர்மறையாக வைத்துக் கொண்டால் வேறு யாரும் வந்து உங்கள் விதியை மாற்றப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள்தான் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். சாணக்கிய நீதி சொல்வதும் இதைத்தான். சாணக்கியர் முதலில் நந்த வம்சத்தால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேறிய போது அவரிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. அது அவரது சிந்தனை, அவரது அணுகுமுறை. இந்த அவமானத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்ற சிந்தனை. அவர் அழுது புலம்பியதோ மற்றவர்களிடம் புகார் செய்ததோ இல்லை. அவர் ஒருபோதும் தன் கஷ்டங்களுக்காக கண்ணீர் விடவும் இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்ன செய்வது என்று அவர் ஒருபோதும் கூறியதில்லை. அவர் நேர்மறையான சிந்தனையை ஏற்றுக்கொண்டார். அந்த சிந்தனையால் ஒரு சாதாரண சிறுவனான சந்திரகுப்தரை வளர்த்தெடுத்து மௌரிய பேரரசின் அரசனாக மாற்றினார். அவரது அந்த நேர்மறையான சிந்தனையே அவரை வரலாற்றில் அழியாதவராக ஆக்கியது. எனவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் அது ஒன்றும் புதிதல்ல. அனைவருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. சிலர் அந்த பிரச்சனையிலேயே உட்கார்ந்து புலம்புகிறார்கள். சிலர் அதே பிரச்சனைகளை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறுகிறார்கள். நீங்கள் எந்த மாதிரியான மனிதராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் சிந்தனை தூய்மையானதாகவும் உண்மையாகவும் வலுவானதாகவும் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு வாய்ப்பாக மாற்றலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறுதியில் தீர்வுகளை கொண்டு வருபவர்களையே இந்த உலகம் தேடுகிறது. 8வது விதி, அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
இது ஒரு மிகப்பெரிய குணம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வியாபாரம், படிப்பு, வேலை, கலை, சமூக ஊடகம் அல்லது விளையாட்டு என எந்த துறையில் முன்னேறினாலும் உங்களை விட முன்னால் இருப்பவர்களையோ அல்லது உங்களுக்கு சமமாக இருப்பவர்களையோ சந்திப்பீர்கள். பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் போட்டியாளரை எதிரியாக கருதுகிறார்கள். அவங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் குறை கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான புத்திசாலித்தனம் என்னவென்றால், அவரிடம் இருக்கும் நல்ல குணங்கள் என்ன, அவர் கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் என்ன, அவரது அர்ப்பணிப்பு என்ன என்று அடையாளம் கண்டு பாராட்ட வேண்டும். அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை மேலும் சிறந்தவராக உருவாக்கி கொள்ள வேண்டும். இவன் எப்படி என்னை முந்திச் சென்றான் என்ற உணர்வை உங்கள் முகத்தில் வரவிடக்கூடாது. முன்னாலும் பின்னாலும் நீங்கள் அவரை பாராட்ட வேண்டும். இதுவே ஒரு உண்மையான விளையாட்டு வீரரின் சுபாவம். ஏனெனில் தன் போட்டியாளரை மதிக்க தெரிந்தவன் தானும் மரியாதை பெற தகுதியானவனாகிறான். மேலும் மிகச் சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் போட்டியாளரை பாராட்டும் போது மெல்ல மெல்ல அவரும் உங்களை மதிக்கத் தொடங்குவார். சாணக்கியரின் காலத்திலும் பல அரசர்கள், மந்திரிகள் மற்றும் அறிஞர்கள் அவருக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் சாணக்கியர் ஒருபோதும் யாரையும் மோசமாக குறை கூறியதில்லை. அவர் தனது எதிரிகளின் பலவீனங்களை பார்த்தார். எனவே உங்கள் போட்டியாளரை பார்த்து கற்றுக்கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் 2 பலன்களை பெறுவீர்கள். முதலாவது, நீங்கள் உள்ளுக்குள் எந்த கசப்புணர்வையும் வைத்திருக்க மாட்டீர்கள். இரண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மேலும் மேலும் மேற்படுத்த உழைக்கிறீர்கள். உங்கள் சக போட்டியாளர் உங்கள் எதிரி அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் அதே இலக்கை அவரும் அடைய விரும்புகிறார். அவரும் கனவு காண்கிறார். எனவே அவரை குறை கூறுவதை விட அவரிடமிருந்து உத்வேகம் பெற்று அவரது நல்ல குணங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. இந்த சிந்தனையே உங்களை ஒரு தனிப்பட்ட மனிதராக மாற்றும். 9வது விதி, உங்கள் எல்லைக்குள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை அறிவது, புரிந்து கொள்வது மற்றும் அதற்குள்ளேயே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன தவறு செய்கிறார்கள் தெரியுமா? தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, உங்கள் கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது, உங்கள் பொறுப்பு எங்கே இருக்கிறது, மற்றவரின் பொறுப்பு எங்கே தொடங்குகிறது என்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதுவே உங்கள் கட்டுப்பாடு மற்றும் சமூக எல்லையாகும். நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க ஆரம்பித்தால், ஒவ்வொரு விவாதத்திற்கும் பதிலளிக்க ஆரம்பித்தால், ஒவ்வொருவரின் கருத்தையும் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தால் நீங்கள் சோர்வடைவீர்கள். ஏனெனில் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ளன. நீங்கள் உங்கள் எல்லை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கட்டுப்படுத்த வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எப்போது பதிலளிக்க வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலளிப்பது, எல்லா இடங்களிலும் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பது, நீங்கள் உங்கள் வரம்புகளை இன்னும் நிர்ணயிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் எல்லையை உணரும் பொழுது மனதளவில் அமைதியாகவும் கவனத்துடனும் மற்றும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் மாறுகிறீர்கள். எது செய்ய வேண்டும் என்று அறிந்தவனும் என்ன செய்யக்கூடாது என்று அறிந்தவனுமே புத்திசாலி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தன் எல்லைக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்பவனே உண்மையில் வெற்றியாளனாகிறான். 10வது விதி, ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் இருங்கள். ஏதாவது ஒரு பெரிய வேலை அல்லது பெரிய பொறுப்பு வரும்போது நிலையான அமைதியான சுபாவம் கொண்டவரே அதை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். நீங்கள் கோபக்காரராக, எரிச்சல் உள்ளவராக அல்லது கடுகடுப்பானவராக இருந்தால் மெல்ல மெல்ல உங்கள் சுபாவத்தின் எதிர்மறை தாக்கம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மீதும் பரவும். அது உங்கள் மதிப்பை குறைப்பது மட்டுமல்ல, உங்களுடன் பேசுபவர்களையும் குறைத்துவிடும். எனவே யாருடைய மனமும் புண்படாமல் நடந்து கொள்வது அவசியம். யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது என்றால் நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. மாறாக நீங்கள் எதிரில் இருப்பவரை அவமானப்படுத்துவது அல்லது தாழ்த்தி பேசுவது கூடாது என்று அர்த்தம். சாணக்கியர் தன் சீடர்களுடனும் சுற்றியுள்ளவர்களுடனும் பணிவுடனும் நடந்து கொண்டார். அது அரசராக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும் அவர் ஒருபோதும் யாருடைய மரியாதைக்கும் பங்கம் ஏற்படுத்தவில்லை. மேலும் அவரது சுபாவத்தின் காரணமாகவே அவர் அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடித்தார். சாணக்கியரின் நீதியிலும் இது தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நிலைத்தன்மையும் கட்டுக்கோப்பும் ஒரு ஆட்சியாளரின் மிகப்பெரிய பலம். ஒரு ஆட்சியாளர் ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் இருந்தால் அவரது ஆதரவாளர்கள் அவருடன் இணைவார்கள், அவரை மதித்து நடப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒழுக்கத்தையும் பணிவையும் கடைபிடித்தால் மக்கள் உங்கள் ஆளுமை மற்றும் வேலை செய்யும் பாணியை பார்த்து உங்களை மதித்து உங்களுடன் சிறப்பாக நடந்து கொள்வார்கள். இந்த குணங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு இலக்கையும் அடைய உங்களுக்கு உதவும். தன் நடத்தையிலும் பணிவுடனும் கட்டுக்கோப்புடனும் இருப்பவனே
வெற்றியாளன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையை எளிதாகவும் பயனுள்ளதாகவும் மரியாதைக்குரியதாகவும் ஆக்கும். அதுவே என்றும் உண்மையான பலம். நண்பர்களே, இந்த 10 விதிகளையும் எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவர் என்றுமே தனக்குண்டான மதிப்பையும் மரியாதையையும் தேடிப் போக தேவையில்லை. அது தானாக அவர்களை தேடி வரும். இந்த 10 விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை விட அதிகமான மரியாதை உங்களை தேடி வரும். நீங்களும் அனைவராலும் பேசப்படும் ஒரு உயர்ந்த மனிதராக போற்றப்படுவீர்கள்.